நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலே அடுத்து காதலே ஒலிக்க இருப்பது கடிதம். கடிதம் 3. அன்புள்ள அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எழுதி கொள்ளும் கடிதம். இதற்கு முன்பு 2 கடிதம் போட்டிருந்தேன். இதுவரை கிடைத்திருக்காது. ஏனென்றால் 2 நாட்கள் தான் கடந்திருந்தது. இன்று 2025 ஆண்டிலே 8வது மாதத்திலே 24வது நாள் வியாழக்கிழமை. இப்போது இரவு 10:39 இந்த மடலை எழுதுகின்றேன். உங்களுக்கு எழுத வேண்டும் என்ற கட்டாயத்தால் எழுதுகின்றேன். எனக்கு இந்த நாட்டிலே நடப்பதை பார்ப்பதற்கு ரொம்பவுமே பயமாக இருக்கின்றது. அப்பா அம்மா வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றோம் என்று எண்ணி பார்க்கையிலேயே இன்னும் பயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் எங்களை விட்டு போகின்ற போது எப்போது புரியவில்லை. நீங்கள் சென்ற ஆண்டுகள் எல்லாமே கிட்டத்தட்ட உங்களது ஆயுள் காலங்கள் 80, 83லேயும் 80லேயும் சென்றிருந்தீர்கள் எங்களை விட்டு பிரிந்து. ஆகவே ஒரு மனிதனுக்கு இப்போது 80 வயது தான் சராசரியாக கொடுக்கப்பட்ட வயது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு விடயத்தை செய்கின்ற போதும் எப்போதுமே எங்கள் வயதையும் நாங்கள் மீதி என்பதையும் கழித்து எத்தனை ஆண்டுகள் வாழப்போகின்றோம் என்பதை முடிவெடுத்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் போல் இருக்கின்றது அம்மா. காரணம் என்னவென்றால் சொல்லுவது என்னென்றால் அங்கே பழகிய பழக்கத்தில் போல் நாங்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழப்போகிறோம் வாழ்ந்து விட்டு போகிறோம் என்று எண்ணாமல் வாழப்போகிறோம் எமக்குத்தான் என்று எமது மக்கள் எல்லோருமே உலகத்து மக்களோடு எமது மக்களும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். வேறொரு நாட்டிலே வந்து நாங்கள் இங்கே கனடாவிலே வாழ்கின்றோம். ஏன் இன்னும் யாருமே அதை உணர்ந்து கொள்ளவில்லை. உங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் போட்டி போட்டால் எங்களை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பார்களே தவிர உங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக தரமாட்டார்கள். நீ பெருசு நான் பெருசு என்பது முக்கியமில்லை. என்ன நடக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். ஒருத்தர் நிச்சயமாக விட்டு கொடுக்க வேண்டும். எதற்காக நாங்கள் எல்லோருமே பிரிந்து நிற்கின்றோம்? உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு 60 வயது என்றால் அவருக்கு வாழ்க்கை இன்னும் 20 ஆண்டு. அது இயற்கையால் கொடுக்கப்படுகின்றது. அந்த 20 ஆண்டுகளும் வாழ்வோமோ என்பது கேள்விக்குறி. ஆகவே அதுக்குள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னை விட்டு சென்றது என்று கூட உங்கள் அந்த இடங்களை நீங்கள் வாழ்ந்த இடங்களை பார்க்கின்ற போதும் அழுகையாக வருகின்றது. அப்பா உண்மையாகத்தான் சொல்லுகின்றேன். என்ன மாதிரியெல்லாம் முடித்திருந்தீர்கள், கடைசியில் எங்களை விட்டு பிரிந்து விட்டீர்கள். ஆனால் இப்போது நாங்கள் வாழ்கின்றோம். ஆனால் நாங்களும் செல்ல போகிறோம். நிச்சயமாக மறக்க முடியாத உண்மை. இந்த உண்மையை புரிந்து இந்த போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம், சந்தோஷமாக வாழுவோம். கடிதம் 4 மீண்டும் தொடர்கின்றேன். நன்றியுடன் இது ஆர். மோகன்.